நற்செய்தி சிந்தனை. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 52 முதல் 59 வரையுள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளிலே உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இயேசு கப்பர்நாகுமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். சிந்தனை. இயேசுவின் உடலை உண்டு இரத்தத்தை பருகி இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறி இயேசுவாகவே இவ்வுலகில் வாழ இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுளின் வார்த்தை மனிதனாக மண்ணில் பிறந்தார். வார்த்தையான கடவுள் கற்றுத்தரும் அனைத்தையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு உடலிலும் உள்ளத்திலும் உருமாற்றம் பெற வேண்டும் என்பதே இயேசுவின் விருப்பம். முதலில் இயேசு யார், எங்கிருந்து வந்தவர், எப்படிப்பட்டவர், எதற்காக வந்தார் என்பவற்றை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். அப்போதுதான் இயேசுவின் சதையை உண்டு இரத்தத்தை பருகி இயேசுவாகவே நம்மால் வாழ முடியும்.